ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இதில் வந்து எப்போவுமே வந்து ஒரு பகுதியாக வந்து ஒரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருக்குது. ஸோ நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா வந்து இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் கூட பாட புத்தகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து நிறையா வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த புத்தகத்துக்காக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து நிறைய புத்தகங்களை வந்து படிச்சிருக்காங்க, நிறைய இடத்துக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம் இந்த புத்தகம். இதில் தான் நம்ம ஒரு நாளைக்கும் ஒரு வரலாறை பற்றி வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு சின்னதாக உள்ள ஒரு வரலாறு மட்டும் தான். செருப்பு ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேஜுக்கு இருக்குது. அதில் உள்ள ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலான்னு. பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து வரலாறில் வந்து பெரிய சான்றுகள் இல்லையா, பட் ஆனால் ஒருத்தவங்க வந்து ஒரு கட்டுரையாக எழுதியிருக்காங்க அப்படின்றதும், அவுரங்கசீப்புக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒருத்தவங்க வந்து இங்கே இருந்திருக்காங்க அப்படின்றதையும் இங்கே ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. அதான் அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து இன்னும் சரியாக தெரியலை அப்படின்றதையுமே வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தையும், அதுக்கு முன்னாடி அவுரங்கசீப், இந்த ராணி மங்கம்மாள், அவங்க 2 பேர் சம்மந்தமான விஷயம் தான் இந்த விஷயம். ஸோ ராணி மங்கம்மாள் அவங்கள பற்றி ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், பட் இது வந்து ஒரு பெரிய வரலாறு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வந்து மதுரையை வந்து அவங்க தான் ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அவங்களோட கணவர் வந்து இறந்து போயிட்டார். அதனால் வந்து அவங்க பையன் வந்து ஒரு 3 மாதம் தான். அதனால் வந்து சரி பையனுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு உடன்கட்டை, அந்த டைம் உடன்கட்டை ஏறுவாங்கல்ல, புருஷன் இறந்துட்டா வந்து ஒய்ஃபும் வந்து இறந்து போயிடுவாங்கல்ல, அந்த ஒரு டைம் இப்போ எவ்வளோ மாறிடுச்சு. ஸோ ஆனால் அதுவே நல்லது தான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த டயத்தில் வந்து அந்த புருஷன் வந்து இறந்து போயிட்டோன்னே வந்து இவங்க வந்து உடன்கட்டை வந்து ஏறாமல் தன்னோட பையனுக்காக வந்து இவங்களுமே வந்து அவங்கள காப்பாளராக வந்து இருந்துக்கணும், ஸோ அவங்கள வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி இவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க. ஸோ இவங்க ஆட்சிக்கு வந்து 18 வருஷம் வந்து மதுரையை வந்து ஆண்டிருக்காங்க. அப்போ வந்து மதுரையோட தலைநகரமாக வந்து திருச்சி, எங்கள் ஊர் திருச்சி தான் வந்து இருந்திருக்கான். ஸோ மதுரைக்கு வந்து இவங்க நிறைய நலத்திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி வந்து முகலாய பேரரசோட வந்து ரொம்ப இணக்கமாகவே வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட ஆட்சி காலத்தில் வந்து பெரிய போர் எதுவுமே வந்து வரலையா. ஏன்னா எல்லாத்திட்டையுமே வந்து ஒரு நல்ல உறவு தான் வந்து பேணிட்டு வந்திருக்காங்க. இன்னொன்று என்னென்னா வந்து இவங்களோட அந்த பீரியட், அந்த 18 வருஷம் பீரியடில் வந்து இவங்க வந்து 18 வருஷம் வந்து மதுரையை ஆட்சி செஞ்சப்போ நிறைய நலத்திட்டங்கள் வந்து மதுரைக்கு வந்து பண்ணியிருக்காங்க. வணிகம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பெரிய சாலைகள்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ இருக்க ஒரு 2 சாலை கூட அவங்க வந்து அமைச்ச சாலைகள் தானா. அது மாதிரி வந்து அந்த பஞ்சகாலங்களில் வந்து ரொம்ப மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நிறைய கிணறுகள்லாம் வந்து விட்டிருக்காங்க. தண்ணீர் தட்டுப்பாடு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க அந்த காந்தி மியூசியம் வந்து அதுதான் வந்து அவங்களோட அரண்மனையாக இருந்துச்சு. அங்கே தான் வந்து இவங்க ஓய்வு எடுப்பாங்க. அங்கே தான் வந்து யானை ரிலேட்டடாக வந்து அந்த போர் ஒத்திகை அதெல்லாம் வந்து நடக்குமா, இல்லைனா வந்து யானை ரிலேட்டடாக உள்ள அந்த விளையாட்டுகள் அதெல்லாம் வந்து அங்கே தான் வந்து நடக்குமா, அங்கே தான் வந்து அவங்க ஓய்வு எடுத்து அதெல்லாம் வந்து பார்த்து ரசிப்பாங்களாம். இப்போ தான் வந்து காந்தி மியூசியமாக இருக்கான். அந்த மாதிரி 18 வருஷத்தில் வந்து ராணி மங்கால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மதுரைக்கு நல்லது பண்ணியிருக்காங்களாம். அவங்களோட சிற்பங்கள் கூட அந்த சில கோயில்களில் இருக்குது அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ராணி மங்கம்மாளோட ஒரு சின்னதாக உள்ள ஸ்டோரி. நான் சொன்னது வந்து வெறும் 10% தான். இதுக்கு பின்னாடி 90% வரலாறு இருக்குது ராணி மங்கம்மாள் அவங்கள பற்றி. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அவுரங்கசீப். ஸோ இவங்களை பற்றி வரலாறு என்னன்னா வந்து ஷாஜகானோட பையன் தான் அவுரங்கசீப் அப்படின்றது தெரியும். ஷாஜகான் யாருன்றது நமக்கு தெரியும். முகலாய பேரரசு, அவருமே ஆட்சி பண்ணியிருக்காரு. தாஜ்மஹால், அந்த ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதுக்கு பின்னாடி உள்ள நிறையா சோகமான கதைகளுமே வந்து நமக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க. ஒன்று அவங்க அப்பானால இறந்து போயிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க பையன் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி இறந்து போயிருப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் ஆட்சியாளர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்சி செஞ்சாங்களோ அவங்களோட சாவலாம் வந்து ரொம்ப சோகமாக தான் இருந்திருக்கு. துரோகத்தால் தான் அவங்க வீழ்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து முழுக்க வரலாறாக இருக்குது. நீங்கள் டெல்லி எடுத்துக்கிட்டு அதோட வரலாறு படித்தாலே வந்து அப்படி தான் இருக்கும். முழுக்க துரோகமும் இருக்கும், பகையும் இருக்கும். யாருமே வந்து சந்தோஷமாக வந்து ஒரு ஆட்சியை வந்து விட்டு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஷாஜகான் அவர்கள் வாழ்க்கையிலேயும் வந்து அதுதான் நடந்துச்சு. ஷாஜகானோட பையன் அவுரங்கசீப் இருந்தார். அப்புறம் வந்து தாரா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இருந்தார். ஸோ அவுரங்கசீப் என்ன பண்ணார்னா படைத்தளபதியாக இருந்திருக்காரு. ஷாஜகான் அவரோட வந்து படைத்தளபதியாகவும் ராணுவ படையினருக்கு வந்து ஒரு ஹெட்டாகவும் வந்து தளபதியாகவும் இருந்திருக்காரு. நல்ல ஆட்சிகள்லாம் வந்து ஷாஜகான் வந்து அந்த பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இவர் வந்து ரொம்ப உறுதுணையாக தன்னோட அப்பாவுக்கு வந்து இருந்திருக்காரு. அந்த படைகள்லாம் வந்து இவர் தான் முன்னாடி நின்றிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவுரங்கசீப் வந்து முக்கியமான ஆளாக வந்து ஷாஜகான் அவர்களோட ஆட்சியில் வந்து இருந்திருக்காரு. ஏன்னா ஷாஜகான் அவர்களோட பையன் அப்படின்ற ஒரே காரணத்தினால வலிமையாகவும் இருந்திருக்காரு அவுரங்கசீப். பட் ஆனால் ஷாஜகான் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட மூத்த மகன் தாரா அவருக்கு தான் வந்து அடுத்த ஆட்சியை கொடுக்கணும், எனக்கு அப்புறம் அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறவனே வந்து அவுரங்கசீப்புக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. அதனால் வந்து அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, நானே வந்து ஆட்சி செய்ய போகிறேன்னு சொல்லி தனியாக அறிவிக்கிறாரு. அவர் பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. அவருக்குன்னு சொல்லி நிறைய கூட்டங்கள் வந்து உருவாகுது. யாரை வந்து ஆட்சியாளராக அறிவிச்சாரோ ஷாஜகான் அவரோட மூத்த அண்ணன் அந்த தாரா
அப்படின்றவர் வந்து இவருமே வந்து போர் செஞ்சு அவரை வந்து ஜெயிக்கிறாரு. அப்புறம் இவரோட ஆட்சியை வந்து பெருக்கிக்கிட்டே போகிறாரு, அவரோட அதிகாரத்தையுமே ரொம்ப ரொம்ப பெருக்கிக்கிட்டே போகிறாரு. கிட்டத்தட்ட வந்து அந்த முகலாய பேரரசு வந்து நிறைய இடத்த வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்களா, பெரிய பேரரசாக மாறிச்சான் இந்த அவுரங்கசீப். அவரோட பீரியடில் தான் நிறைய வருஷம் ஆட்சி செஞ்சவரும் அவர் தானா. கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவர் ஆட்சியில் நடந்திருக்கு, நிறைய பிரச்சனைகளும் உருவாயிருக்கு, நிறைய கொள்ளையும் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய வரலாறுகள் இருக்குது அவுரங்கசீப்புக்கு. இன்னொன்று வந்து இந்த அவுரங்கசீப் அவர் தான் வந்து ஷாஜகான் அவங்க அப்பா வந்து வீட்டுக்காவலில் வச்சார். அந்த பின்னாடி அந்த தாஜ்மஹால் பின்னாடி ஒரு கோட்டைன்னு இருக்குது. ஸோ அந்த கோட்டையில் வச்சு வீட்டுக்காவலே வச்சு தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே தான் அவர் வந்து வயசான காலத்தில் வந்து இறந்தார் அப்படின்ற வரலாறு ரொம்ப. ஏன்னா அவங்க தன்னோட அப்பாவே வந்து சிறை வச்சார் அப்படின்ற ஒரு வரலாறுமே தான் இருக்குது அவுரங்கசீப் அவரோட பீரியடில். தன்னோட அப்பா ஷாஜகானுக்காக இந்த அவுரங்கசீப்போட அக்காவா தங்கச்சியான்னு தெரியல, அவங்க வந்து தன்னோட அப்பா வயசாகிட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்களுமே கல்யாணம் ஆகாமல் தான் அப்பாவுக்காகவே வந்து அவங்க காலத்தை கழிச்சாங்கன்ற வரலாறு இருக்கும். இதுதான் வந்து ஷாஜகான், அவுரங்கசீப், ராணி மங்கம்மாள் இவங்களோட ரொம்ப 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 சின்ன வரலாறு. இதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது, நிறைய புத்தகங்கள் படித்தா உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இவங்க 2 பேரும் ஏன் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இந்த வரலாறு போகிறேன்னா, இது வந்து இவங்க சம்பந்தமான வரலாறு தான். அதனால தான் வந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடலாம் அப்படின்னு. 1682 சொக்கநாத நாயக்கர் இறந்தபோது அரங்க கிருஷ்ண முத்துவீர நாயக்கர் 3 மாத குழந்தை. எனவே தன் மகனை காப்பாற்ற வேண்டி உடன்கட்டை ஏறாத மங்கம்மாள் ஆட்சி பொறுப்பை காப்பாளராக ஏற்றுக்கொண்டார்னு சொல்லிட்டு அந்த சொக்கநாத நாயக்கர் அவர் தான் வந்து ஆட்சியாளர் இருந்திருக்காரு, மதுரை ஆட்சியாளராக 1682. அவர் இறந்தவுடனே வந்து அவரோட பையன் கிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கர் அவர் வந்து 3 மாத குழந்தையாக இருந்திருக்காரு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, ராணி மங்கம்மாள் வந்து உடன்கட்டை ஏறாமல் தன்னோட மகனை பார்த்துக்கிறதுக்காக அவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க. ஆட்சி பொறுப்பை காப்பாளராக வந்து ஏற்றுக்கிறாங்க. இவங்களோட ஆட்சி காலத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க. அந்த ராணி மங்கம்மாள் பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சின்னதாக சொல்லிடுறேன். ராணி மங்கம்மாளின் ஆட்சி காலத்தில் நாயக்கர்களின் தலைநகராக திருச்சி விளங்கியது. அன்னையின் வழிகாட்டுதலில் அரங்க கிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கர் திறமையாக ஆட்சி செய்தார்னு சொல்லிட்டு ராணி மங்கம்மாளுக்கு அப்புறம் வந்து அவரோட பையன் அந்த அம்மா அவர் வந்து வளர்ந்து அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. அவங்க அம்மாவோட வழிகாட்டுதலில் வந்து அவருமே நல்லபடியாக ஆட்சி செஞ்சிருக்காரு, ஒரு 7 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காருன்ற வரலாறுமே சொல்கிறாங்க மதுரையை. தந்தை சொக்கநாத நாயக்கர் இழந்த பகுதியிலே சிலவற்றை போரிட்டு மீட்டார்னு சொல்லிட்டு ராணி மங்கம்மாள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட புருஷன் சொக்கநாதர் அவர் தான் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து எந்தெந்த பகுதியெலாம் இழந்தாரோ அதை வந்து அவர் பையன் ராணி மங்கம்மாள் அவங்களோட பையன் வந்து போரிட்டு நிறைய பகுதிகளை மீட்டிருக்காரு அப்படின்ற வரலாறுமே இங்கே வந்து சொல்கிறாங்க. 7 ஆண்டு காலம் நல்வழியில் ஆட்சி செய்து வந்த அரங்க கிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கர் அம்மை நோயால் 1688 இறந்தார். மலேசியாவில் வாழும் வரலாற்று ஆய்வாளர் JP எனப்படும் ஜெயபாரதி தனது கட்டுரை ஒன்றில் முத்துவீரப்பர் காலத்தில் நடந்த முக்கிய சம்பவம் ஒன்றை குறிப்பிடுகிறார். இதை நிரூபணம் செய்யும் சான்று எந்த வரலாற்று ஆவணத்தில் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு மதுரை தன்னரசின் துணிச்சலை வெளிப்படுத்துவதாக இந்த சம்பவம் உள்ளதுன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நான் சொல்ல வந்த ஒரு சின்ன வரலாறு. பட் ஆனால் அதுக்கு வந்து சான்றுகள் எதுவுமே இல்லை. வரலாற்று ஆய்வாளர் JB அப்படின்ற ஜெயபாரதி வந்து தன்னோட கட்டுரையில் வந்து மதுரை அந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு வந்து வரலாறுகள் இல்லைனாலும் மதுரை வந்து எவ்வளோ தைரியமாக இருந்தாங்க அப்படின்றதுக்குமே இங்கே பதிவு பண்ணுறாங்களா இந்த விஷயத்தில். அது என்ன நடந்துச்சுன்றது என்னென்னா, அவுரங்கசீப் இதுதான் வந்து இதனால தான் நான் அவுரங்கசீப் வரலாறுமே சொன்னேன். அவுரங்கசீப் காலத்தில் யானையை அலங்கரித்து அதன் முதுகில் ஆடம்பரமாக பீடம் அமைத்து அதன் மீது ஒரு தங்க தாம்பலத்தில் அவுரங்கசீப்பின் செருப்பு ஒன்றை வைத்து ஊராக அவுரங்கசீப் காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து யானையை அலங்கரித்து அதுக்கு மேலே வந்து ஒரு தங்க பீடம் வந்து வச்சு அது மேலே வந்து அவுரங்கசீப் அவரோட ஒரு செருப்பை வந்து வச்சு ஊராக வந்து ஊர்வலம் போய்கிட்டு இருந்துச்சான். அங்கே வந்து எந்தெந்த ஊருக்கெலாம் போதும் அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் வந்து அதை தொட்டு வந்து வணங்கிட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அவுரங்கசீப் தான் வந்து நமக்கு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையில் மேலே தங்க பீடத்தை வச்சு அதுக்கு மேலே வந்து அவரோட செருப்பு வச்சு இப்படி அமுச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ எல்லா ஊருக்குமே வந்துட்டு இருக்கு, எல்லாமே வந்து அவுரங்கசீப் வந்து பெரிய படம் வச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாமே பயந்து அவர் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாங்களாம். பட் மதுரைக்கு வந்தவொடனே வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆண்டுகிட்ட இருந்த அந்த கிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கர் என்ன பண்ணாரா வந்து ஒரு காலில் அந்த செருப்பை போட்டு அந்த செருப்பை தட்டி விட்டுட்டு, என்னடா ஒரு கால் செருப்பு மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருக்க, இன்னொரு கால் செருப்பு எங்கடா போய் உங்கள் அரசர்கிட்ட சொல்லி இன்னொரு கால் செருப்பு எனக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டு முறையாக வந்து அவுரங்கசீப்புக்கு ஆப்போசிட்டாகவே இதை பண்ணார் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கான். பட் இதுக்கான வரலாறுகள் நிறைய சான்றுகள் இல்லாதனாலையும் ஆனால் இது வந்து கட்டுரையில் எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. அதை நான் படித்தே சொல்லிடுறேன். அவுரங்கசீப் காலத்தில் யானையை அலங்கரித்து அதன் முதுகில் ஆடம்பரமாக பீடம் அமைத்து அதன் மீது தங்க தாம்பலத்தில் அவுரங்கசீப்பின் செருப்பு ஒன்றை வைத்து ஊராக ஊர்வலம் வந்தார்கள். கூடவே ஜூல்பிர்கான் என்ற தளபதியோடு ஒரு படைப்பிரிவும் வரும். யாராவது மன்னர்கள் இந்த செருப்பை மதிக்கவில்லை என்றால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இதற்கு பயந்து பல மன்னர்கள் யானையை எதிர்கொண்டு வரவேற்று செருப்பை வணங்கி மரியாதை செலுத்தினர். ஒவ்வொரு நகர்களிலும் இந்த செருப்பு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மன்னரின் அரசாலும் இருக்கையில் வைக்கப்படும். அந்த மன்னர் விழுந்து வணங்கி அவுரங்கசீப்புக்கு அடங்கி கப்பம் கட்டுவதாக சாசனம் எழுதி கொடுக்க வேண்டும். இந்த செருப்பு ஊர்வலம் மதுரை மாநாட்டின் எல்லையான காவிரி கரைக்கு வந்து சேர்ந்தது.
எல்லையில் இருந்தபடியே மன்னர் முத்து வீரப்பருக்கு தகவல் அனுப்பினர். அவர் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டார். கோட்டைக்குள் செருப்பு தாம்பாளத்தை தூக்கி வந்தனர். முத்து வீரப்பரோ அதை வணங்குவதற்கு பதிலாக தன்னுடைய ஒரு காலை அந்த செருப்புக்குள் நுழைத்து கொண்டு தங்க தாம்பாளத்தை ஓங்கி எத்திவிட்டார். முட்டாளே, உங்கள் டெல்லி பாஷாவுக்கு மூளை இல்லையா? ஒரு காலுக்கு மட்டும் செருப்பி அனுப்பியிருக்கிறானே, இன்னொரு செருப்பு எங்கே? எனக்கு வேண்டியவை 2 செருப்புகள் அல்லவா என்று கேலியாக கேட்டார் முத்து வீரப்பர். பிறகு அவர்களை அடித்து விரட்டினார். அதோடு அவுரங்கசீப் தன் செருப்பு ஊர்வலத்தை நிறுத்தி கொண்டார் என்று அந்த கட்டுரை கூறுகிறது. இந்த மாதிரி தான் வந்து கட்டுரை இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கட்டுரை இருக்கும். ஸோ அவுரங்கசீப் வந்து அந்த செருப்பு ஊர்வலம் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் வணங்கி தான் வந்து கப்பம் கட்டுறேன், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் அடங்கி போகிறேன்னு சொல்லி அப்படி வந்து எழுதி கொடுக்கணுமா, அந்த யானையில் வந்து வருமா, எல்லாமே வந்து செருப்பு வணங்கினாங்க. பட் மதுரையில் ஆட்சி செஞ்ச இவர் மட்டும் செருப்பு வணங்காமல் அந்த தங்க தாம்பரத்தை வந்து தட்டி விட்டு ஒரு செருப்பு அந்த செருப்பை வந்து போட்டுக்கிட்டு இன்னொரு செருப்பு எங்கே உங்கள் டெல்லி பாஷாட்ட போய் சொல்லி எனக்கு 2 செருப்பு தேவை அப்படின்னு சொல்லி தட்டி விட்டதாகவும், அதோட வந்து அவுரங்கசீப் வந்து அந்த செருப்பு ஊர்வலத்தை வந்து நிறுத்திட்டதாகவும் வரலாறு வந்து அவங்களோட கட்டுரை எழுதியிருக்காங்களாம். பட் ஆனால் இதுக்கான வரலாறுகள் வந்து எந்த இடத்துலையுமே இல்லை அப்படின்றதையுமே பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்ல வந்து மதுரையில் வந்து எவ்வளோ வீரமாக இருந்திருக்காங்க அப்படின்றதுமே சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஒரு முக்கியமாக சின்ன விஷயம் சொல்கிறாங்க. அந்த விஜயநகர பேரரசுன்னு இருக்குது. ஸோ அதுக்குமே நிறைய பெரிய வரலாறு இருக்குது. அந்த விஜயநகர பேரரசு அவங்களால தான் வந்து தென் தமிழகத்தில் உள்ள நிறைய சிற்பங்கள் கோயில்கள்லாம் பாதுகாக்கப்படுச்சு. இல்லைனா வந்து டெல்லி மையே வந்து அங்கே உள்ள எப்படி கோயில்கள் அதெல்லாம் கொள்ளையடிக்கப்படுச்சோ எப்படி இடிக்கப்படுச்சோ இங்கேயுமே இடிக்கப்பட்டிருக்கும். பட் அதை வந்து விஜயநகர பேரரசு தான் வந்து பாதுகாத்துச்சு அப்படின்றதையுமே இந்த ஒரு வரலாறு சொல்கிறாங்க. நான் அதை மட்டும் சொல்லி இதை முடிச்சிடுறேன். இஸ்லாமிய படையெடுப்பில் இருந்து தென்னக கோயில்களை காப்பாற்றிய இந்து பேரரசு விஜயநகரம். அதன் காரணமாகவே நமது கலை செல்வங்கள் காப்பாற்றப்பட்டன. இல்லாவிட்டால் வட இந்தியாவைப் போல நிறைய கோயில்கள் இடிபட்டும் கொள்ளையிடப்பட்டும் போயிருக்கக்கூடும் என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் சொல்லிட்டு விஜயநகர பேரரசம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இங்கே உள்ள சிற்பங்கள் கோயில்கள் இருக்கிறதுக்கு வந்து அவங்களுமே முக்கியமான காரணம். அவங்க ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. இல்லைனா இங்கே இருக்கிறதுமே இடிக்கப்பட்டிருக்கும் அந்த முகலாய பேரரசு படையெடுப்பு அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அந்த விஜயநகர எம்பையர் பற்றியோ இதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஒன்று 2 புத்தகத்தை வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து உலகை குலுக்கிய காலரா அப்படின்னு சொல்லி அந்த காலரா பற்றி ஒரு வரலாறு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த ஒரு பகுதியில் பார்ப்போம். ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வந்து படிங்க. நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது நிறைய வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ பதவி வெறி இருக்குது, எவ்வளோ துரோகம் இருக்குது, எவ்வளோ சூழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தை ஒரு வரலாறு படிக்கும்போது அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் காரணங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும். அது மாதிரி இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறவங்க, ரொம்ப இழந்து போகிறவங்க எல்லாமே சாதாரண மக்கள் தான். ஆட்சியாளர்கள் மன்னர்கள்லாம் வந்து அவங்க வந்து சேஃபாக தான் இருக்காங்க மக்களை யூஸ் பண்ணிவிட்டு. ஆனால் நடக்க போகிற சண்டை, நடக்க போகிற பிரச்சனை எல்லாத்துலேயுமே வந்து சாதாரண மக்கள் தான் அழிஞ்சு போகிறாங்க அப்படின்ற வரலாறுமே இங்கே இருக்கும். அது வந்து பிண்டாரிகள் ஆரம்பித்து இனப்போட்டுகளில் ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த வரலாறு வந்து இருக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி எவ்வளோ பேர் அழிஞ்சு போனாங்க, எவ்வளோ பேர் பிணைக்கைதியாக வந்து வேறு நாடு கடத்திட்டு போய் அங்கேயே ஒரு 15 வருஷம் வச்சுருந்து அதுக்கப்புறம் இங்கே வயசான காலத்தில் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பேர் வந்து தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்ற வரலாறுமே இங்கே பின்னாடி அவ்வளோ இருக்கும். சாதாரணமாக நமக்கு எதுவுமே கிடைச்சிடல. எல்லாத்துக்கும் பின்னாடியும் நிறைய வலிகளும் நிறைய இழப்புகளும் நிறைய பலிகளும் நிறைய குடும்பங்களையும் வந்து எல்லா வரலாறுக்கு பின்னாடி நம்ம தமிழகம் வந்து இறந்திருக்கு, இந்தியா வந்து இழந்திருக்கு அப்படின்றதுக்குமே வந்து முக்கியமாக இருக்கும். நம்ம இப்போ இருந்துக்கிற லைஃப் வந்து எவ்வளவோ பரவாயில்ல, ரொம்ப லக்ஸரியாக ரொம்ப சந்தோஷமாக எல்லா தேவைகளுமே பூர்த்தியாக நிம்மதியாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ குறை சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த வரலாறுலாம் படிக்கும்போது இதை வச்செல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பரவாயில்ல நல்லா தான் இருக்குன்ற ஒரு இதுவுமே நமக்கு மைண்டு வரும். நம்மளுமே அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவோம். இந்த ராணிமங்கம்மாள் 18 வருஷம் ஆட்சி செஞ்ச ராணிமங்கம்மாள் வரலாறு படிக்கும்போதே நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு மட்டும் அந்த 3 மாதத்தில் அந்த பையன் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுமே இறந்து போயிருப்பாங்க, உடன்கட்டை ஏறி இறந்து போயிருப்பாங்க. 18 வருஷம் மாதிரி ஆட்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா விஷயம் வந்து மதுரைக்கு நிறையா விஷயம் வந்து கிடச்சிருக்காது. ஸோ அந்தளவுக்கு அப்படி இருந்திருக்கு. இப்போ உடன்கட்டை அப்படின்றதே இல்லவே இல்லை. அது இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். பட் எவ்வளோ மாறி இருக்கா. அப்போக்கும் இப்போக்கும் நம்ம எவ்வளோ லக்ஸரியாக இருக்கும் அப்படின்றது வந்து வரலாறுகள் படிக்கும்போது தெரியும். ஸோ நீங்களுமே நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க. சின்ன புத்தகமாக எடுத்து வாசிக்க கொஞ்சமாக கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய புத்தகம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தவொடனே பெரிய புத்தகம் படிக்கணும்னா உங்களுக்கு வந்து நிறைய பொறுமை வேணும். இந்த மொபைல் வச்சுக்கிட்டே படிச்சிங்கன்னா அது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அப்படியே மொபைலு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கும் போயிருவீங்க. நானும் நிறைய போயிருக்கேன். எடுத்தவொடனே சின்ன புத்தகமாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து வந்து ஒரு நாவல், குறுநாவல், பெரிய நாவல் அப்படின்னு சொல்லி போகலாம். பட் ஆனால் உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குது, நிதானம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய புத்தகமும் ஆரம்பிக்கலாம். ஸோ நல்ல புத்தகமாக வந்து எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ரைட்டர்ஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஒரு 10-15 ரைட்டர்ஸ்லாம் சேர்ந்து எல்லா சிறுகதை தொகுப்பாக ஒரு புத்தகம் இருக்கும். அதில் அவங்களோட சிறுகதையெல்லாம் படிக்கும்போது அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரைட்டர் பிடிச்சிருந்தா அங்கேருந்துமே நீங்கள் வந்து பயணம் பண்ணி அந்த ரைட்டரோட புத்தகமே வாங்கி படிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் வந்து இந்த புத்தகம்.
ஸோ 100 சிறந்த சிறுகதைகள்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன். இதில் வந்து ஒரு 50 கதைகள் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 25 எழுத்தாளர்களோட 2 கதைகள் இருக்கும். இதில் நீங்கள் இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் வாங்கி படிக்கும் போது எந்த எழுத்தாளர் கதை வந்து சிறுகதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, 1.5 பக்கமோ 2.5 பக்கமோ இல்லை 3 பக்கமோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த எழுத்தாளர் புத்தகங்களை வந்து நீங்கள் தேடி படித்தாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு இது ஒரு உதாரணம். பட் இந்த புத்தகமே ரொம்ப விலை கூட நினைக்கிறேன். ஒரு 500 600 மேலே வரும். ஏன்னா அது பாகம் 1 பாகம் 2 சேர்த்து ரெண்டுமே வந்து ஒரு 1100 இந்த புத்தகம். பட் ஆனால் சிறுகதைகள் சொல்லி சின்ன சின்ன புத்தகமாக இருக்குது. ஸோ தேர்ந்தெடுத்து சின்ன சின்னதாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பெருசாக வாசிங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய வரலாறுகள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பழைய வரலாறுகள் தெரியும் போது இப்போ உள்ள பிரச்சனையை வந்து கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களை யாருமே வந்து ஈஸியாக ஏமாற்றிட முடியாது. பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பாக இருக்கும். வார்த்தைகள் யூஸ் பண்ணுற போது வாசிப்பு பழக்கம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நிறைய பக்குவத்தை கொடுக்கும். வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வார்த்தையோட கணத்தை வந்து உங்களுக்கு புரிய வைக்கும். ரொம்ப பொறுமையும் நிதானமும் கொடுக்கும். இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு இருக்கணும். பட் ஆனால் நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கோம்ல, அதனால் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக வரணும் புத்தகமெல்லாம் இதெல்லாம் படித்தா. ஸோ வாய்ப்பு இருந்தால் நேரம் ஒதுக்கி நீங்கள் படிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரியாணியோ ஒரு வெஜ் ரைஸோ 2 வெஜ் ரைஸ் வாங்கினா வந்து ஒரு புத்தகம் வாங்கிடலாம். ஒரு பிரியாணி வாங்கினா வந்து ஒரு 200 புத்தகமே வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் சில டைம் அதுக்கு நான் சாப்பாடோடு நான் படின்னு சொல்ல, பட் எப்போயாச்சும் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ கம்மியான காசுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ வாங்கி படிங்க. நன்றி.